தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு கமலுடன் வேலை செய்வது என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் கமல் படத்தில் சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பதற்கு நிறைய கலைஞர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். ஆனால் கோலிவுட்டில் முக்கிய புள்ளிகளாக இருந்த இந்த 5 பேர் ஒரு முறை கூட கமலுடன் இணைந்து படம் பண்ணவில்லை. அதுல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுவரன். 90ஸ்களின் காலகட்டத்திலிருந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான வில்லனாக இருந்தவர் தான் நடிகர் ரகுவரன். கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் உருவ அமைப்பை மாற்றி பார்த்திருப்பீர்கள். ஆனால் ரகுவரன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி குரலையே மாற்றக்கூடியவர். கமலின் மிகப்பெரிய ஹிட் படமான நாயகன் படத்தில் நாசர் கேரக்டர் ரகுவரன் நடித்திருக்க வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அந்த கேரக்டரில் தனக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை என ரகுவரன் அதை ரிஜெக்ட் செய்துவிட்டார். கமல் எவ்வளவோ பேசி பார்த்தும் ரகுவரன் அந்த படத்தில் நடிக்கவில்லை. அதன் பின்னர் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் கூட பணியாற்றாமல் இருந்து விட்டார்கள். அடுத்தது விவேக். நடிகர் கமலஹாசனின் படங்களை கவனித்து பார்த்தால் அவர் பெரும்பாலும் காமெடியின் உச்சத்தில் இருப்பவர்களை நடிக்க வைக்க மாட்டார். நகைச்சுவை காட்சிகளில் அவருடைய பங்கே அதிகமாக இருக்க வேண்டும் என்பதால் டெல்லி கணேஷ், வையாபுரி, ரமேஷ் கண்ணா போன்றவர்களுக்கு தான் தன்னுடைய காமெடி படங்களில் வாய்ப்புகள் அதிகமாக கொடுப்பார். இதனால் தான் விவேக்குடன் கமல் இணைந்து பணியாற்றவே இல்லை. விவேக்கின் கடைசி ஆசையாக இந்தியன் 2 படத்தில் இருவரும் இணைந்து வேலை செய்திருக்கிறார்கள். அடுத்தது ரோஜா. 90ஸ்களின் காலகட்டத்தில் முன்னணி ஹீரோக்கள் அத்தனை பேருடன் ஜோடி சேர்ந்தவர் தான் நடிகை ரோஜா. இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து உழைப்பாளி படத்தில் நடித்திருக்கிறார். ஆனால் கமலுடன் ஒரு படம் கூட நடிக்கவில்லை. இது பற்றி மீடியாவில் அவரிடம் கேட்டபொழுது கமல் படங்களில் இருக்கும் அந்த முத்த காட்சியில் நடிக்க எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால் தான் நான் கமல் பட வாய்ப்புகளை ஒத்துக்கொள்வதில்லை என்று தைரியமாக பதில் சொல்லியிருக்கிறார். அடுத்தது நதியா. நடிகை நதியா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் கூட நடிப்பதற்கு மறுப்பு தெரிவித்தவர் என்பது போல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தன்னுடைய கொள்கையை தளர்த்தி ராஜாத்தி ராஜா படத்தில் சூப்பர் ஸ்டாருடன் அவர் கைகோர்த்தார். ஆனால் கமலஹாசனுடன் அவர் ஒரு படம் கூட நடிக்க ஒத்துக்கொள்ளவில்லை. இதற்கு முக்கிய காரணம் சொல்லப்படுவது கமல் படங்களில் வைக்கப்படும் முத்த காட்சி தான். அடுத்தது கனகா. தமிழ் சினிமாவில் குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர் தான் நடிகை கனகா. ரஜினிகாந்த், கார்த்திக், சரத்குமார் என அப்போதைய முன்னைய ஹீரோக்கள் எல்லோருடனும் ஜோடியாக நடித்தவர். ஆனால் உலக நாயகன் கமலஹாசனுடன் மட்டும் இணைந்து அவர் பணிபுரியவே இல்லை. மற்ற ஹீரோயின்கள் சொல்லும் காரணம் போல கமலஹாசன் படத்தில் இருக்கும் முத்த காட்சி தான் அவர் நடிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.